பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்பு. மக்கள் தன்னை மறந்து விடுவார்கள் என நாள்தோறும் ஊடகம் முன்பு தோன்றி பொய் மூட்டைகளை இபிஎஸ் அவிழ்த்து விடுகிறார். திமுக மீது தமிழக மக்கள் வைத்துள்ள அன்பு இபிஎஸ்ஸிற்கு கலக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக கூறிக்கொண்டு திமுக, அதிமுக கட்சியினர் மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை கூறுகின்றனரே தவிர நாட்டுக்கு நல்லது செய்யும் எண்ணம் இல்லை. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவிற்கு எதிரான அவதூறு வழக்கை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் கருத்து. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எதிர்ப்பு தரப்பு சாட்சியாக எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது என உயர்நீதிமன்றம் கேள்வி. சசிகலா, இபிஎஸ்ஐ விசாரிக்க அனுமதி கோரிய மனு மீதான தீர்ப்பை தள்ளி வைத்து உத்தரவு. உளுந்தூர்பேட்டை சிப்காட்டில் காலனி தயாரிப்பு ஆலை அமைக்க ஒப்பந்தம் போடப்பட்டு 20 மாதங்கள் கடந்தும் கட்டுமானத்திற்காக ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கப்படவில்லை என அண்ணாமலை விமர்சனம். தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வலியுறுத்தல். தாமிரபரணி ஆற்றில் அளவுக்கு அதிகமாக கழிவுநீர் கலந்திருப்பதை உறுதி செய்து அறிக்கை தாக்கல் செய்தது மாசு கட்டுப்பாட்டு வாரியம். விரிவான விசாரணைக்கான வழக்கை வருகிற 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. என்னை கொல்ல வந்தாலும் மன்னிப்பேன், கட்சிக்கு துரோகம் இழைப்போரை மன்னிக்க மாட்டேன். காட்பாடியில் நடைபெற்ற திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் காட்டம். திருப்பூர் மாவட்டம் கந்தம்பாளையத்தில் 3 மாதங்கள் வீட்டுக்கடன் தவணையை செலுத்தாத வாடிக்கையாளர். வீட்டின் சுவற்றில் வீடு கடனில் உள்ளது என பெயிண்டால் எழுதிய PCHFL நிதி நிறுவன ஊழியர்கள். தமிழகத்தில் சிவன் கோவில்கள் தோறும் அன்னாபிஷேகம். சமைக்கப்பட்ட அன்னத்தை லிங்கங்களில் சார்த்தி விசேஷ பூஜைகள். விஜய் வீட்டில் எல்லோரும் ஹிந்தி பேசும்போது மக்களை மட்டும் ஹிந்தி படிக்க வேண்டாம் என எப்படி கூறலாம்? நீட், மும்மொழி கொள்கை, ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து விஜய்க்கு புரிதல் இல்லை என சரத்குமார் விமர்சனம். அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் நீட் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, மும்மொழி கொள்கை வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, அப்புறம் கவர்னர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மும்மொழி கொள்கை வேண்டான்றீங்க, ஆனா உங்க குடும்பத்தில் எல்லாம் ஹிந்தி படிச்சுக்கிறாங்க. நீங்க கேரளா போனாலும் சரி, கர்நாடகா போனாலும் சரி, ஆந்திரா போனாலும் சரி, ஹிந்தியில பேச எல்லாருக்கும் புரியுது. அப்ப ஹிந்தியை படிக்க கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? சென்னையில் பொது இடங்களில் குப்பை கொட்டுதல் உள்ளிட்ட விதிமீறல்களில் ஈடுபட்டவர்களிடமிருந்து உடனடி அபராதம் மூலம் கடந்த 1 மாதத்தில் 1 கோடி ரூபாய் வசூல். பெருநகர மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலங்களிலும் 15 பறக்கும் படை மூலம் நடவடிக்கை என அதிகாரிகள் தகவல். டெல்லியில் போடோலேண்ட் மகா உற்சவத்தை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. போடோ இனத்தின் தனித்துவமான போர் நடனம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களை ஆடிய கலைக்குழுவினர். பீகார் ஜமுய் நகரில் பழங்குடியினர் தயாரிக்கும் பொருட்களுக்கான கண்காட்சியில் அரங்கம் அமைத்துள்ள தமிழக இருளர் சமூக தம்பதிகளுடன் பிரதமர் மோடி செல்ஃபி. அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தர்மதுரை எழிலரசி தம்பதியினர் உற்சாக போஸ். குஜராத் மாநில கடற்பகுதியில் 700 கிலோ மெத்தம்பட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். போதைப் பொருளை கடத்திய ஈரானைச் சேர்ந்த 8 பேர் கைது. பரப்புரைக்காக மகாராஷ்டிரா சென்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ஹெலிகாப்டரில் தேர்தல் அதிகாரிகள் சோதனை. நியாயமான முறையில் தேர்தல் நடப்பதில் பாஜக நம்பிக்கை கொண்டுள்ளதாக உறுதி. ஜார்க்கண்டில் ராகுல் காந்தியின் ஹெலிகாப்டரை பறக்க அனுமதிக்காமல் 45 நிமிடங்கள் காக்க வைக்கப்பட்டதாக புகார். இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்திற்கு இடையூறு செய்ய வேண்டும் என்பதே நோக்கம் என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. கங்குவா திரைப்படத்தின் ஒளி அளவு அதிகமாக உள்ளதாக ரசிகர்கள் விமர்சனம்.
2 புள்ளிகள் குறைக்கச் சொல்லி திரையரங்கு உரிமையாளர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாக தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தகவல். சூர்யாவின் நடிப்பில் வெளியாகியுள்ள கங்குவா திரைப்படம் உலகம் முழுவதும் முதல் நாளில் 58.62 கோடி ரூபாய் வசூல். கலவையான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் வசூல் நிலவரத்தை அறிவித்தது ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம்.